ஹலோ. ஓகே மேடம். ஓகே. இன்னும் வரலையா? மேடம், இப்போ எப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல இருந்து உங்களுக்கு அங்க டெலிவரி கிடைக்கிறது. ஆ நார்மலா பார்த்தாலும் 5 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ள அங்க டெலிவரி கிடைக்கும். அண்டு வேற ஏதாவது அ இப்ப பை ரோட்ல வர ப்ராடக்ட்டு எப்படியாவது கொஞ்சம் ஏதாவது டிராஃபிக் ப்ராப்ளமா இல்லன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ரோடுல வேற ஏதாவது அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான். இல்லன்னா 5 to 7 டேஸ் உங்களுக்கு கண்டிப்பா டெலிவரி அங்க கிடைக்கும். ஓகே. ஆமா மேடம். நான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே மேடம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. வணக்கம். கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனிலேருந்து பிரின்ஸ் திருப்பி வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மேடத்தோட கால் வந்தது. அவரோட பார்சல் டிஸ்பேச் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் அவருக்கு பார்சல் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆக்சுவலி என்ன நடக்க போறேன்னா, நம்ம பார்சலை வந்து இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 டேஸ் அங்கே உங்களுக்கு டிஸ்பேச் டெலிவரி உங்களோட டிரான்ஸ்போர்ட்டில் ரீச் ஆகிறதுக்கு எடுக்கும் நார்மலி. ஆனால் சீசன் டைமில் எப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். டிலே ஆகும்னா அவ்வளோ டிலே ஆகாது. எப்படியாவது ஒரு 7 நாள் 8 நாளுக்குள்ள அங்கே டெலிவரி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு டைமுக்கு டெலிவரி கிடைக்கிறதில்ல, என்ன ஆகுது, எப்படி நம்ம சீசன் டைமில் டைமுக்கு டெலிவரி கிடைக்காம இருந்தால் நம்ம எப்படி சேல் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆர்டர் பண்ணும்போது ஒரு 10 நாளோட டைம் நீங்க வச்சுக்கணும். பேக்கிங், டிஸ்பேச்சிங் அண்ட் டெலிவரி. நான் இப்போ ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ ஆஃப்லைன்லையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டும் தெரியும். அதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுப்பேன், நீங்கள் கலெக்ஷன் பார்க்குவேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுப்பேன். ஆர்டர் தந்ததுக்கப்புறம் நம்ம பேக்கிங் ரெடி பண்ணுவேன். பேக்கிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய நம்ம இப்போ நீங்கள் போட்ட ஆர்டரோட பார்சல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஈவினிங்க்கு டெலிவரிக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கிற பார்சல் இருக்கும் இல்லை. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 20-25 ஸ்டாஃப் இருக்குது பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும். ஆனால் பார்சலோட டைமிங்னா நிறைய க்யூவில் இருக்கும். இதுக்கு முன்னால் பேமெண்ட் போட்ட கஸ்டமர்ஸோட, இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸோட பார்சல் இது எல்லாமே ரெடி பண்ணணும். அண்ட் இது வந்து எல்லாமே ஈவினிங்க்கு தான் இங்கேருந்து டிஸ்பேச் ஆகும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கொரியர் சர்வீஸில் பார்சல் எடுக்கிற டைம் வந்து ஈவினிங் தான். ஈவினிங் டைமில் இங்கே இருந்து பார்சல் நம்ம டிஸ்பேச் பண்ணுவேன். எங்கே? கொரியர் சர்வீஸில் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில். அங்கே இருந்து நைட்டுக்கு தான் வண்டியில் ஏற்றுவேன். நைட்டில் வண்டியில் பார்சல் ஏற்றுவேன். ஏற்றதுக்கப்புறம் டைரக்ட் தமிழ்நாடா இல்லை கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா எட்ஸெட்ரா டெலிவரிக்கு டிஸ்பேச் ஆகிடுவேன். ஸோ இங்கே இருந்து பை ரோடுக்கு தான் எல்லா ப்ராடக்ட்டும் போகும். இப்போ நம்ம நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கேன், நீங்கள் ட்ரெயினில் ஏன் டெலிவரி பண்ண மாட்டேன்? அதோட பதில் நான் சொல்கிறேன். இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் பார்சல் போட்டால அங்கே உங்களுக்கு டைமுக்கு கிடைக்கும். ஏன்னா 1.5 நாளுக்குள்ள அங்கே பார்சல் வந்துடும். கேரளாவில் இருந்தால் 1.5 நாள், தமிழ்நாட்டில் இருந்தாலும் 1.5 நாள், தெலுங்கானா, கர்நாடகா சேம், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. ஆனால் கேரண்டி இல்லை. ஒரு 2022 நம்ம ஒரு பார்சல் போட்டேன் தமிழ்நாட்டில் ஒரு கஸ்டமருக்கு. அவருக்கு எமர்ஜென்சியில் பார்சல் வேணும், 3ஆம் நாளுக்கு அங்கே டெலிவரி வேணும். அவர் என்ன சொன்னேன், நம்ம ட்ரெயினில் போட்டுக்கலாம். நான் சொன்னேன், சார் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏற்றுக்க மாட்டார், ரயில்வே சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க மாட்டேன். இல்லை என்னோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கோங்க. அந்த பார்சலு அங்கே சென்று சேர்ந்தேன். ஆனால் 2 பார்சல் வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி போச்சு. ஏன்னா இவர் பார்சல் போடுற இடம் கிளீனாக இருக்கா, கிளீன் இல்லாமல் இருக்கா ஒன்றும் தெரியாது. மலையில் வெள்ளத்தில் பூந்து போயாச்சு ஒரு பார்சல் ஃபுல்லாக.
அதிலே வந்து கொஞ்சம் கம்மியும் இருந்தாச்சு பார்சலில். பார்சலை ஓப்பன் பண்ணி அதில் இருந்த எடுத்ததா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பார்சலில் குவான்டிட்டியும் கம்மியாக இருந்தது. ஸோ அன்னைக்கே நம்ம ஒரு வார்த்தை ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன், ட்ரெயினில் நாங்களும் ரிஸ்க் எடுக்க மாட்டோம், நீங்களும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ ட்ரெயினு உங்களுக்கு பாசிபிள் கிடையாது, ஃப்ளைட்டு பாசிபிளே கிடையாது. மீதி இருக்கிற 2 சொல்யூஷன் வந்து கொரியர் சர்வீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். இது ரெண்டுமே எடுக்கிற டைம் நார்மல் டைம் தான், 5 நாள்லேருந்து 7 நாள். அந்த டைமுக்குள்ளே தான் உங்களுக்கு அங்கே டெலிவரி கிடைக்கும். நார்மல் டேஸில் இந்த மாதிரி தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், துர்கா பூஜா அந்த மாதிரி இருக்க ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது டிலே ஆகும். இந்த ஒரு வீக்குக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னா, விஆர் டிரான்ஸ்போர்ட் பார்சலை எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணியாச்சு, எடுக்கிறது நிறுத்தியாச்சு. ஏன்னா அவ்வளோ பார்சல் அவர்கிட்ட பெண்டிங் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட இன்னொரு சொல்யூஷன் இருந்தது. இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாக இருந்தாலும் இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு சொல்யூஷன் இருக்குது. ஏஆர்சி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சிவசக்தி ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் விஆர்எல் டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட், ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்க டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாட்டில் மொத்தமாக 165 பிரான்ச் இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டு பார்சலை எடுக்கிறத நிறுத்தியாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் ஆர்டர் தரும்போது டோட்டல் டைமிங்கு, புக்கிங் டைம், டிஸ்பேச்சிங் டைம், டெலிவரி டைம், இது எல்லாமே சேர்த்து ஒரு 10 நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஆர்டர் கொடுக்கறது, பேக்கிங் பண்ணுறது, டிஸ்பேச்சிங் அண்ட் டெலிவரி எல்லாமே ரவுண்ட் ஃபிகர் 10 நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டெலிவரி அதுக்குள்ளே நம்ம டிஸ்பேச்சிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவேன். பேமெண்ட்டோட எப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போடும்போது அங்கே உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும் போது நீங்கள் அங்கே டிரான்ஸ்போர்ட்டோட சார்ஜ் பேமெண்ட் போட்டால் போதும், உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபு இல்லைனா கம்பெனியோட பேரில் போட்டிருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி நம்பரோட டீட்டெயில்ஸு இது எல்லாமே நீங்கள் அங்கே ஒப்படைச்சாலும் உங்களுக்கு பார்சல் கிடைச்சிடும். உங்களோட பர்சனல் பில்லில் உங்களோட பேர் வந்து பர்சனலில் தான் போட்டிருக்கேன்னா உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஐடி கார்டு எல்லாமே காமிச்சா உங்களுக்கு பார்சல் அங்கே கிடைச்சிடும். கொரியர் சர்வீஸில் எப்படின்னா உங்களுக்கு டோர் டெலிவரி கிடைக்கும். டோர் டெலிவரினா வீட்டுக்கு டெலிவரி கிடைக்கும். ஆனால் சில கொரியர் சர்வீஸில் எப்படின்னா எல்லா பின்கோடுலையும் இல்லைன்னா எல்லா அட்ரஸ்லையும் அவருக்கு டெலிவரி சர்வீஸ் கிடைக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவேன், சார் இது வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், இல்லைன்னா எங்களுக்கு கால் வருவேன், சார் இங்கே எங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காது, சர்வீஸ் அவருக்கு போடணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ண வேண்டும், கஸ்டமர் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ண வேண்டும் அப்படி. அண்ட் இது நமக்கு முன்னமே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நீங்கள் பில்லு பண்ணும்போது இல்லைன்னா பில்லு பண்ணதுக்கப்புறம் இல்லை பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி இருக்கணும், எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும், இல்லைன்னா எனக்கு கொரியர் சர்வீஸில் டெலிவரி வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவேன், இங்கே இருந்து நம்ம டைரக்ட் செக் பண்ணுவேன் அங்கே கொரியர் சர்வீஸுக்கு சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு. ஓகே, ஸோ அப்படி செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அங்கே சர்வீஸு இருக்கா, இருந்தால் ஓகே, இல்லைன்னா இன்னொரு சர்வீஸுக்கு நம்ம செக் பண்ணுவேன், இன்னொரு கொரியர் சர்வீஸுக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். டெலிவரி வீட்டுக்கு டெலிவரி வந்துடும், நீங்கள் அதை பார்சல் எல்லாமே பார்த்து பேமெண்ட் பண்ணி பார்சல் எல்லாமே பார்த்து பேமெண்ட் பண்ணிடுவேன். அண்டு இன்னொரு பார்சலை நீங்கள் பார்த்து எல்லாமே செக் பண்ணி உங்களோட கையில் எல்லாமே ஓகே ஆகிடுச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு ஒரு மெசேஜ் போடணும், சார் இல்லை மேடம் எங்களோட பார்சல் எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் ஓகே தான். ஓகே,
எங்களோட ப்ராடக்ட் எப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற கம்பெனி கொடுக்குற ஒரு கேரண்டி. இங்க இருந்து டெலிவரி உங்களோட கையில, அது இப்போ 10,000த்துக்காக இருக்கலாம், 15,000த்துக்காக இருக்கலாம், 50,000த்துக்காக இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கலாம். அந்த பார்சல் உங்களோட கையில கிடைக்கிறது வரைக்கும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இந்த வீடியோ நான் இதுக்கு தான் பண்றேன். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு, நான் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பார்சல் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா, ஏன் லேட் ஆகுது. தைரியமா கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்க ஒரு வாட்டி கேசரி கம்பெனியோடப்ப நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பர்ச்சேசிங், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேசிங் மட்டும் இல்லை, எங்களோட விஷன் என்னன்னா நீங்க கண்டினியூவா கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியோட சேர்ந்து இருக்கணும். ஏதாவது இப்போ அங்கே உங்களுக்கு ஏதாவது ஃபேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குன்னா நீங்க எங்கிட்ட சொல்லலாம், சார் இங்க இது நடக்குது, இங்க இந்த மாதிரி இருக்கிற பார்சல் போகுது, இங்க இந்த மாதிரி இருக்கிற பார்சல் எங்களோட வந்திருக்கு, இங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங் நடக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா அங்கே ஒரு ட்ரெண்டாக ஒரு கலெக்ஷன் இருக்கு, அங்கே ஒரு புதிய ட்ரெண்டிங் இருக்கிற கலெக்ஷன் வந்து இருக்கு. அப்படி நீங்க ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணாலும் நம்ம கண்டிப்பா அந்த ஃபேஷன் இங்கேயும் ரெடி பண்ணி தந்துடுவேன். அண்ட் உங்களுக்கு இப்போ குரூப் சாரி வேணும், யூனிஃபார்ம் சாரி வேணும், நீங்க சொல்ற கலர்ல வேணும், இல்லைன்னா எங்க கையில இருக்கிற கலெக்ஷனை பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா கிடைச்சிடும். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நீங்க பார்க்கலாம், ஒரு எவ்வளோ இருக்குன்னு நானும் சொல்ல முடியாது, அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு குரூப் சாரி நம்ம தர முடியலன்னா நம்ம எந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்றோம்? குரூப் சாரி, யூனிஃபார்ம் சாரி உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர் இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு நான் டிசைன் நான் காமிப்பேன், எந்த டிசைன்ல வேணும், எந்த ரேட்ல வேணும், எப்படி இருக்கிற குவாலிட்டியில வேணும், என்ன ஃபேப்ரிக்ல வேணும், எல்லாமே பேசிக்கலாம். யூனிஃபார்ம் சாரி நான் ரெடி பண்ணி தந்துடுவேன். நான் எதுக்கு சொல்லன்னா, நான் அதோட அர்த்தம் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி. ஏன்னா எனக்கு இது ஒரு வீடு மாதிரி, என்னோட ஒரு கோவில் மாதிரி தான், நான் அப்படிதான் பாத்துக்கிறேன் இந்த கம்பெனியை. ஸோ எங்க கம்பெனில என்ன நடக்குதோ, எப்படி நடக்குதோ எனக்கு தெரியும். எங்களோட இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு என்ன ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும், ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த யூடியூபோட வீடியோஸுக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கம்பெனியில் ஏதாவது பண்ணணும்னா அது சொல்லுங்க, இல்லைன்னா ஏதாவது ஆட் பண்ணணுமா எங்களோட ஃபேப்ரிக்கில் இல்லை எங்களோட கலெக்ஷனில், அது நீங்கள் சொல்லுங்க. என்னோட நம்பரு அதில் கொடுத்துருக்கு, எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களோட அண்ணனும் நான் தான், உங்களோட தம்பியும் நான் தான், உங்களோட அப்பாவும் நான் தான், உங்களோட அம்மாவும் நான் தான். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு தான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்களோட வீட்டில் ஒரு அண்ணன் எப்படி இருந்தாலும் எப்படி அவர் உங்களுக்கு தனிதமான ப்ராடக்ட் நல்ல கலெக்ஷன் இங்கே இருந்து ஒப்படைப்பேன், அப்படி பண்ணுறதுக்கு நானும் இங்கே இருக்கேன். ஸோ முடிஞ்சால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோட அர்த்தம் இதுதான், இங்கே இருந்து பார்சல் எப்படி கிடைக்கும், எத்தனை டைமில் கிடைக்கும்.
அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். साड़ी कुर्ती या हो लहंगा, सही दाम का नाम केस